மிகப்பெரிய ஊழியர்கள் நல்ல அழகாய் ஊழியம் செய்து கொண்டு இருப்பார்கள். திடீரென்று அவர்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும், திடீரென்று ஒரு வித்தியாசம் வரும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஊழியர்கள் இன்னின்ன பாவத்துக்குள்ள எல்லாம் இருந்தார்கள் என்று வெளியரங்கமாகும். இவைகளெல்லாம் இந்த தள்ளப்பட்ட தூதன் இல்லைன்னா வஞ்சிக்கிற தூதன் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இன்றைய நாளில் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்து அடுத்த காரியம், 4வது காரியம், தேவ தூதன். அதற்கு ஆதாரமாக 10வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு. கவனிங்க, பகலில அதாவது ஏறக்குறைய 9வது மணி நேரத்துல ஒரு தேவ தூதன் அவனிடத்துல என்ன செய்யறானாம், அவனிடத்துல வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டான். நல்லா கவனிங்க, அவன் பிரத்யட்சமாக, அதாவது இந்த வீடியோவில் நீங்க என்ன பாக்குறீங்க அந்த மாதிரி பிரத்யட்சமாக அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அதுல அந்த தேவதூதன் கொர்நேலியுவே என்று கூப்பிடுகிறான். அப்படியானால் தேவனுடைய தூதர்களை நல்லா கவனிங்க, நம்ம பிரத்யட்சமாக பார்க்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஆமென். அவர்கள் எங்களோடு பேசுவார்கள், நாம் அதை பார்க்க முடியும். அடுத்த வசனத்தையும் வாசிக்க கேட்போம், தேவதூதர்களை குறித்து. 30வது வசனம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று. கவனிங்க, பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் எனக்கு முன்பாக நின்று. அப்படியானால் தேவ தூதர்கள் பல வடிவத்துல பல ரூபத்துல அவர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் காட்சி அளிப்பார்கள். அப்ப கவனிங்க, இங்க ஒரு பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, அவன் பிரத்யட்சமாக பார்க்கிறான் ஒரு தேவதூதனை. ஆமென். அவனோடு பேசுவதற்காக ஒரு தேவதூதன் வந்திருக்கிறான். அவன் பிரகாசம் உள்ளவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்கள், பிரகாசம் உள்ளங்கிற வார்த்தை மிக மிக முக்கியம். ஏனென்றால் இங்கதான் அநேக பேர் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். நான் தேவதூதனை பார்த்தேன், தேவதூதன் பேசிவிட்டான், தேவதூதனுடைய சத்தத்தை கேட்டேன், தேவதூதன் என்னை கூப்பிட்டான், இப்படி பல பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஏனென்றால் தேவதூதன், தள்ளப்பட்ட தேவதூதனும் உண்டு, ஒளியின் தூதனும் உண்டு. நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு தேவதூதனை நாம் பார்க்கிற பொழுது அது தேவனிடத்தில் இருந்து வந்த தூதனா என்பதை பகுத்து அறியாவிட்டால் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுவோம். நீங்க நல்லா கவனிங்க, மிகப்பெரிய ஊழியர்கள் நல்ல அழகாய் ஊழியம் செய்து கொண்டு இருப்பார்கள். திடீரென்று அவர்களுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும், திடீரென்று ஒரு வித்தியாசம் வரும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஊழியர்கள் இன்னின்ன பாவத்துக்குள்ள எல்லாம் இருந்தார்கள் என்று வெளியரங்கமாகும். இவைகளெல்லாம் இந்த தள்ளப்பட்ட தூதன் இல்லைன்னா வஞ்சிக்கிற தூதன் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள், 199%. ஆகவே தேவ தூதன் உண்மை உண்டு, பல வடிவங்களில் வரும். சில தேவதூதர்கள் பனை போல உயரமாக இருப்பார்கள். ஆகவே எங்களை காக்கும்படி எங்களுக்கென்று இருக்கிற தேவ தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கார் வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் உண்மை. ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும், தள்ளப்பட்ட தூதனும் உண்டு. ஆகவே நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. பிரகாசமுள்ள தேவ தூதன். அப்ப கவனிங்க, தேவ தூதனை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவார், எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவார், எங்களுக்கு வருகிற தீய காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பார். சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவர் அவித்து போடுவார். அதனால அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில ஒரு தேவதூதன் சந்திக்கிறான். அப்ப கொர்நேலியுடைய சந்தித்த அந்த தேவதூதன் என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சந்திப்பான். அது தேவனிடத்திலிருந்து வருகிற பிரகாசமுள்ள தேவதூதனாய் இருப்பான். அந்த தூதன் பேசுவான், எங்களை வழிநடத்துவான், எங்களை சந்திப்பான். இந்த நாட்களில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பொய் அப்படி என்று சொல்லி சில உபதேசங்கள் உண்டு. ஆகவே வேதம் எங்களுக்கு எவைகளை கற்றுத்தருகிறதோ அவைகளெல்லாம் உண்மை. நிச்சயமாக தேவ தூதர்கள் உண்டு. தேவ தூதர்கள் பேசுவார்கள், தேவ தூதர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்வார்கள், இவைகளெல்லாம் உண்டு. ஒரு சில வஞ்சிக்கப்பட்ட ஊழியங்கள் நிமித்தம் இந்த உண்மையான தேவ தூதர்களையும் பொய் என்று சொல்லத்தக்கதாய், இல்லைன்றால்
கர்த்தருக்குள் ஆழம் இல்லாதவர்கள் இவைகள் எல்லாமே பொய் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய எண்ணம் வருவதற்கு காரணம் ஒரு சில வஞ்சிக்கப்பட்டவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் நிமித்தம் தேவதூதர்களை பொய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. உண்மையாய் தேவதூதர்கள் கொர்நேலியுவை சந்தித்தான், அவனோட பேசினான், பிரத்யட்சமா அவன் பார்க்கிறான், சத்தத்தை கேட்கிறான், ஒரு மனிதனைப் போல அவன் பார்க்கிறான். அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக தேவதூதர்கள் பார்க்க முடியும், பேச முடியும். பாஸ்டரோட தான் பேசுவார், அப்போஸ்தலரோட தான் பேசுவார், தீர்க்கதரிசியோட தான் பேசுவார், விசுவாசியோட பேச மாட்டார். ஏன் விசுவாசி இல்லாதவரோட கூட தேவதூதர் சந்திக்க மாட்டார், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. தேவனுக்கு சித்தம் ஆரின் மீது உண்டோ அவர் எல்லாருடையும் சந்திப்பார், எல்லாருடையும் ஆண்டவர் பேசுவார், எல்லாரும் தூதரை பார்க்க முடியும். ஆமேன். அதுக்குரிய ஆயத்தத்தோடும் வாஞ்சியோடும் நாம் இருக்கிற பொழுது கண்டிப்பாக கர்த்தர் சந்திப்பார். ஆமேன்.